ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டைப் 10 டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர், அதாவது ஏமாத்துறான். ஓகேங்களா? சம்மு பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, a dishonest dealer professes to sell goods at cost price but uses a false weight 950 gram instead of 1 kilogram. Find his profit percentage. அதாவது இங்க எந்த வேலையும் எதுவும் கொடுக்கல. அதாவது 1 கிலோ பொருள் சம்திங் எதனா ஒன்று வச்சுப்போமா, ஆப்பிள் வச்சுப்போம், 100 ரூபான்னு வச்சுப்போம். சரிங்களா? இதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அவன் வந்து வாங்கியிருக்கான் 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. நானு அதே 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். ஆனா 1 கிலோ குடுக்கல. 950 கிராம் தான் குடுக்குறான். அது எவ்வளவுக்கு குடுக்குறான்? 100 ரூபாய்க்கு குடுக்குறான். அவனுடைய லாபம் எவ்வளோ? அந்த 50 கிராம் தானே லாபம். ஓகேங்களா? இங்க எதுவுமே குடுக்கலன்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்து புலம்பக்கூடாது. நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்பிளோ இல்ல தக்காளியோ ஏதோ ஒரு அஸ்யூம் பண்ணிட்டு இது மாதிரி போடணும். அப்ப அவன் எவ்வளோ? 950 கிராம் லாபம் அவனுக்கு. அப்ப இதுல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? இந்த 1 கிலோ வருமா இல்ல 950 கிராம் வருமா? 950 தான். ஏன்னா இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். இதான் வந்து அவன் ஏமாத்தி விற்கிறான். அவன் 1 கிலோன்னு சொல்லிட்டு விக்கல, சேல் பண்ணல. அவன் என்ன பண்றான்? 950 கிராம தான் வந்து என்ன பண்றான்? சேல் பண்றான். அப்ப இதானே காஸ்ட் பிரைஸ். இப்ப அந்த 950 கிராமுக்கு தானே அவன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினான்னு கணக்கு. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? அந்த 50 கிராம். அப்ப அப்படியே போடுங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 950 கிராம் இன்டு 100. சால்வ் பண்ண ஆன்சர் 0, 19. இது 20ன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப 100 பை 20 எத்தனை? 5. அப்ப 1 கம்மி. அப்ப கண்டிப்பா 5க்கு மேல தான் இருக்க ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா போட்டுடலாம். புரியுதுங்களா? அவன் 50 கிராம் ஏமாத்திருக்கான். எவ்வளோல இருந்து? 950 கிராமுக்கு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A fruit seller sells apples at a loss of 5% on the cost price but uses a weight that is 20% less than the actual weight. Find his total profit percentage. ஓகே, அதாவது ஒரு 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 பழ வியாபாரி வந்து ஆப்பிள் வாங்குறாரு. 1 கிலோன்னு வச்சுப்போம். 1 கிலோ வந்து அவன் என்ன பண்றான்? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டான். ஆனா அவன் என்ன பண்றான்? எவ்வளோக்கு விற்கிறான்? 95 ரூபாய்க்கு தான் விற்கிறான். அந்த 1 கிலோவை 95 ரூபாய்க்கு தான் விற்கிறான். ஏன்னா 5% லாஸ், 5% லாஸ்ன்னுட்டாங்க. பட் யூசஸ் ஏ ஃபால்ஸ் வெயிட். அங்க பாருங்க, தட் இஸ் 20% லெஸ். 1 கிலோன்னா என்னதுப்பா? 1000 கிராமா? அதுல 20% போனா என்ன அர்த்தம்? 10% 100. அப்ப 20% 200. அப்ப என்னது? 800 கிராம். 800 கிராம் தான் செல் பண்றான் ஏமாத்தி. ஓகேவா? 1 கிலோன்றத அவன் 800 கிராம் தான் செல் பண்றான். அந்த 800 கிராம் தான் எவ்வளவுக்கு செல் பண்றான்? 95 ரூபாய்க்கு செல் பண்றான். அப்ப அந்த 800 கிராமோட விலை எவ்வளோ? 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னா 800 கிராம் எவ்வளோ? 80 ரூபாய். அப்ப 80 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் அவன் என்ன பண்றான்? 95 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப எவ்வளவு லாபம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. எவ்வளவு லாபம்? 80 ரூபாய் பொருள் 95 ரூபாய்க்கு விற்கிறான். 15 ரூபாய் லாபம். டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 95 ரூபாய். ஏன்னா இந்த சாரி, காஸ்ட் பிரைஸ் 95ன்னு போடுறோம் பாருங்க. 95 ரூபாய்க்கு தானே விற்கிறான். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 80 ரூபாய். ஓகேவா? 80 ரூபாய் பொருள் தானே 95 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப இதானே காஸ்ட் பிரைஸ். இது என்னது? செல்லிங் பிரைஸ். அப்ப எவ்வளவு அவனுக்கு லாபம்? 15 ரூபாய் லாபம். 15 டிவைட் பை 80 இன்டூ 100. பர்சன்டேஜா பண்ணோம்னா இன்டூ 100. 0க்கு 0 கேன்சலா? இருங்க, எப்படி அடிப்போம். இது வந்து 3 டைம்ஸா? இது எத்தனை டைம்ஸ்? 16 டைம்ஸ் வரும். இது 4, இது 25. அப்ப 75 டிவைட் பை 4 எத்தனை? 18.75 வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper claims to sell goods at profit of 10%. அப்ப ப்ராஃபிட் ஆஃப் 10%ன்றாங்க. அப்ப வந்து அது செல்லிங் பிரைஸ் என்னது? 110%. அப்ப 110% எப்படி ஆகலாம்? 110 பை 100. இதை கேன்சல் பண்ணா 1110. அப்ப கீழே இருக்கிறது சிபி, மேல இருக்கிறது என்னது? எஸ்பி. அப்ப ப்ராஃபிட் 1. அப்ப எழுதிக்கலாமா? சிபி எஸ்பி. சிபி எவ்வளோ? 10. எஸ்பி எவ்வளோ? 11. ஓகே. பட் யூசஸ் ஏ ஃபால்ஸ் வெயிட். நல்லா கவனிங்க, ஃபால்ஸ் வெயிட் 900 கிராம் ஃபார் எவ்ரி 1 கிலோன்றான். அப்ப காஸ்ட் பிரைஸ்னா வருங்க 900 கிராம். 900 மிஸ்ட் இங்க என்ன வரும்? 1 கிலோ. அதாவது 900 கிராம் தான் இது காஸ்ட் பிரைஸ். ஆனா அவன் ஏமாத்தி 1 கிலோன்னு விற்கிறான். இது எல்லாமே என்னது? சேல்ஸ். ஏமாத்தி விற்கிறான். சீட்டிங் இதெல்லாம். ஆனா உண்மையானது என்ன? 900 தானே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு 2 ஜீரோக்கு இது 2 ஜீரோ கேன்சல். அப்ப 9:10. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. ரேஷியோ மெத்தட் பர்சன்டேஜ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? மல்டிபிள் பண்ணுங்க. 90:110 வருமா? இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இப்போ என்ன வரும்? 9:11 வரும். அதாவது இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். அப்ப அவனுக்கு எவ்வளவு லாபமா இருக்குப்பா? எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. எதுல? அப்ப அவனுக்கு எவ்வளவு லாபம்? 2 ரூபா லாபம். அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 2. கொஸ்டின் தான் கேட்கறான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100.
கரெக்டா? அப்ப ப்ராஃபிட் என்னது 2. இங்க காஸ்ட் பிரைஸ் எது 9. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். இன்டூ 100. ஓகேவா? அப்ப 200 டிவைட் பை 9 வேல்யூ என்னது 22.22%. இந்த வேல்யூஸ்லாம் படிக்க சொல்லியிருக்கான் பெர்சன்டேஜ்ல. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அதை படிச்சிருங்க. அப்படி படிச்சாதான் நீங்க ஃபாஸ்டா போட முடியும். இல்லைன்னா 200 போட்டு 9 போட்டு இது மாதிரி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper has a fault of 100 gram in a 3 kilogram weight. He sold 3 kilogram of potatoes to Charu using the same faulty weight for rupees 46. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது 46 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து 3 கிலோன்னா என்னது 3000 கிராமா? அதுல என்ன பண்றான் 100 கிராம் ஏமாத்திட்டான். அப்ப என்னது 2900 கிராம் தான். அப்ப இது கிலோகிராம்ல ஏன்னா 2.9 கிலோகிராம். ஓகேவா? The cost price of the potatoes for the seller was rupees 12 கிலோகிராம். அப்ப 1 கிலோகிராம் வந்து எவ்வளோ 12 ரூபா காஸ்ட் பிரைஸ். அப்ப 1 கிலோகிராம் 12 ரூபா அப்படின்னா இந்த 2.9 எவ்வளோ? ஸோ ஹவு மச் ப்ராஃபிட் டிட் ஏர்ன் அந்த பர்சன்டேஜ். ஓகேவா? 1 கிலோகிராம் 12னா அப்ப 2.9 இன்டூ 12. அப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 2 9 சார் 18, 2 2 சார் 4, 5 9 2 8 14 34.8. அப்ப என்னது காஸ்ட் பிரைஸ் வந்து 2.9 kgயோட வெயிட் என்னது 34.8 rupees. பட் ஆனா அவன் எவ்வளோக்கு வித்துருக்கான் 46 ரூபாய்க்கு வித்துருக்கான். அப்படின்னா கண்டிப்பா லாபம் தானே. எவ்வளவு லாபம்? அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப 46ல 34.8 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும் 11.2. ஆப்ஷன் சி. ஓகேவா? சிம்பிள் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A vendor sells his good using weight 19% less than true weight and makes a profit of 35%. Is net gain percentage is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 100%, அதான் 1 கிலோகிராம்னு வச்சுப்போம். அதுதான் 100%. 100% உள்ள பொருளை 19% ஏமாத்திட்டான். ஆனா அவன் விற்கிறது என்னது 81% தான். அப்ப 81% தான் அவன் விற்கிறான். கரெக்டா? ஆனா இந்த 81% எப்படி ஆகலாம் 81/100 ஆகலாமா? உண்மையான சிபி தான். ஆனா மேல இருக்கிறது தான் என்னது ஏமாத்துறான். புரியுதுங்களா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அவன் ஏமாத்துறான். ஏமாத்தணும் போது மேலதான் சிபி. அப்ப இது என்னது 1 கிலோன்னு சொல்லி ஏமாத்தி விற்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த சம் சீட்டிங் சம். அப்படியே ஆப்போசிட். நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். கீழே தான் சிபி, மேல வந்து வரதெல்லாம் எஸ்பி, ப்ராஃபிட், லாஸ்ன்ற மாதிரி. பட் ஆனா என்ன இந்த சம் என்னது ஏமாத்துறான். என்னன்னு ஏமாத்துறான்? இந்த 1 கிலோ தான் சொல்லிட்டு ஏமாத்தி விற்கிறான். புரியுதுங்களா? சோ அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்னது சிபி, எஸ்பி. அப்ப இங்க சிபி என்ன வரும் 81, எஸ்பி என்னது 100. ப்ராஃபிட் பாருங்க. ப்ராஃபிட் வந்து 35% ஏர்ன் பண்றோம். அப்ப என்னது 135%. 135/100. இதை சால்வ் பண்ணுமா 27, இது வந்து 20. ஓகே, இப்ப இந்த ப்ராஃபிட் இந்த 27 எங்க போடணும் 27ல போடணும். இந்த 20 எது போடணும் 81ல போடணும். ஏன் அப்படின்னா இதான் கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது செல்லிங். ஏன்னா லாபத்துல விற்கிறான்ல. ஓகே, அது மாற்றோம்ல. ஆனா இதுதான் பாத்தீங்களா இந்த காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் மட்டும் மாறிச்சு பாத்தீங்களா. ஏன்னா அவன் ஏமாத்தி விற்கிறான். அதாங்க கான்செப்ட். ஸோ இந்த சம்பளம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பாயிண்ட் பண்ணி எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க போயிட்டு பழக்க தோஷத்துல போயிட்டு 81/100 இது வந்து சிபி, இது எஸ்பின்னு போடுவீங்க. ஆனா இங்க என்ன சீட் பண்றான்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதனால அப்படியே ஆப்போசிட். அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ வழங்கும் போல என்னது ரேஷியோ மெத்தட்ல போட்டுடலாம். இன்ட்டு போட்டுடலாம். இங்க அதாவது ரேஷியோ 81 × 20 அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் இஸ் டு 100 × 27 போடுங்க. ஏன் இதை நான் அப்படியே எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம மல்டிபிள் பண்ணி உட்காந்து நம்ம அடிச்சுட்டு இருக்கணும். ஆனா டைரக்டா போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகும் பாத்தீங்களா. அதனால தான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இது 1 டைம், இது 5 டைம், இது 3 டைம், இது வந்து 1 டைம். அப்படின்னா வரும் 3:5. அப்ப காஸ்ட் பிரைஸ் 3, செல்லிங் பிரைஸ் 5. அப்ப கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தானே. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ 2. அப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னது ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்டூ 100. ஓகேவா? அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ 2, சிபி எவ்வளோ 3 இன்டூ 100. 200 டிவைட் பை 3 வேல்யூ என்னது 66.63 அடிக்கிறேன் பட்டப்பா 66.67. ஓகேங்களா? பாருங்க வேல்யூஸ் 66.33 கொடுத்துருக்கான். நீங்க வெறும் 66 மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா அதை அடிச்சிருங்க. ஃபுல்லா படிக்கணும். 66.67%. இந்த வேல்யூஸ் எல்லாம் பெர்சன்டேஜ் டாபிக்லாம் தெளிவா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கும். அதெல்லாம் படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ அப்ப இதுல என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஏமாற்றுறாங்கன்னா அப்படியே உல்டா. ஓகேவா? மத்தபடி மத்த எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். சீட்டிங்ன்றது மட்டும் அப்படியே உல்டா வரும். ரவி sells his good at 25% loss on cost price.
அப்ப 100% தான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அதுல 25% போச்சுன்னா எத்தனை? 75%. அப்ப 75% எப்படி ஆகலாம்? 3/4. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் இங்க செல்லிங் பிரைஸ் ஏத்திங்க. அப்ப இது செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னது? இதான் காஸ்ட் பிரைஸ் கீழே இருக்கிறது. ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல மாற்றம் கிடையாது. அந்த வெயிட்ல மட்டும்தான் மாற்றம். எதை சீட் பண்றோம்னோ அதுல மாற்றம். ஓகேவா? அதை புரிஞ்சுங்க. சீட் பண்றதுக்கு மட்டும்தான் உல்டா. அல்டான்றது உல்டா. உல்டான்னு எதிங்க. இந்த சம்மு பாத்தீங்களா? இங்க எதை சீட் பண்ணா? யூசிங் வெயிட் 90% லெஸ். அப்ப அங்க வெயிட்டை தான் சீட் பண்ணா. அப்ப அதுக்கு உல்டா. இப்ப இங்க என்னது? வெயிட்டை தான் சீட் பண்றோம். அதுதான் உல்டா போடணும். இதை நம்ம நார்மலா தான் போடணும். அப்ப என்ன கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ். ஆனா அது எவ்வளோக்கு விற்கிறோம்? 3 ரூபாய்க்கு. ஓகே டன். நெக்ஸ்ட் 45% லெஸ் வெயிட். அப்ப 45% லெஸ் வெயிட்னா அப்ப 100ல 45 போச்சுன்னா எத்தனை? 55% தான் உண்மையானது. அப்ப 55% எப்படி ஆகலாம்? 55/100ன்னு ஆகலாம். 11 கீழே 10. அப்ப கீழே இருக்கிறது என்னதுப்பா? 11 20. ஓகே. கீழே இருக்கிறது என்னது? கீழே இருக்கிறது தான் காஸ்ட் பிரைஸ் போடுவீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா செல்லிங் பிரைஸ். நான் சொல்லியிருக்கேன்ல, சீட் பண்றான். சீட் பண்ணானா உல்டா. மேல இருக்கிறது என்னது? காஸ்ட் பிரைஸ். அப்ப இங்க என்ன வரும்? 11. இங்க என்ன வரும்? 20. ஓகேவா? ஸோ அப்படியே எதுங்க 4 × 11 = 3 × 20. இந்த 4 இந்த அடிக்கலாமா? எத்தனை டைம் வரும்? 5 டைம் வரும். அப்ப 11 = 15. எவ்வளோப்பா டிஃபரன்ஸ்? 4 ரூபா. அந்த 4 ரூபா தான் என்னது? லாபம். அப்ப ப்ராஃபிட்டா லாஸா? கண்டிப்பா ப்ராஃபிட் தான். அப்ப லாஸ் ஆப்ஷனை தூக்கிடலாம். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = P/CP × 100. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 4 ரூபா. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 11 ரூபா × 100. ஓகே. 400 11. அப்ப கண்டிப்பா ப்ராஃபிட் தான். 111 is 11. 3 11s are 33. 3ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப 4ல இருக்குது. இவன் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? டன். ஃபுல்லா உட்காந்து டிவைட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்லயே பார்த்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணிட்டு ஃபாஸ்டா போடணும். சிம்பிள் சம். போன சம் மாதிரியே தான். இந்த சீட் பண்றதை மட்டும் என்ன பண்ணணும்? உல்டாவா போட்டுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட் = உல்டான்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A dishonest shopkeeper sells good to a customer at a profit of T% over the cost price and also weighs 100 gram instead of 1 kilogram. His total profit percentage is 40%. What is the value of T? ஓகே டன். இங்க வந்து அந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த T% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளே அஸ்யூம் பண்ணிப்போம். எதுவும் கொடுக்கல. சப்போஸ் 1 கிலோகிராமோட தக்காளி நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. 1 கிலோகிராம் தக்காளி 100 ரூபாய். சரிங்களா? 1 கிலோகிராம் தக்காளி 100 ரூபான்னு வச்சுப்போம். காஸ்ட் பிரைஸ். ஓகே. இப்போ என்ன பண்றான்? வெயிட்ல வந்து ஏமாத்துறான். எத்தனை? 800 கிராம் ஒரு கிலோன்னு சொல்லி 800 கிராம்னு சொல்லி விற்கிறான். அப்ப வெயிட்ல எத்தனை கிராம் ஏமாத்திருக்கான்? 200 கிராம் ஏமாத்திட்டான். அப்ப 200 கிராம் ஏமாத்திட்டான் அப்படின்னா 800 கிராமோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 80 ரூபா இருக்கும். கரெக்டா? இப்ப பாருங்க, இஸ் டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 40%. அப்ப 40% எதுல இருந்து ப்ராஃபிட்? இதுல இருந்து தான். அப்ப இந்த 80 ரூபா தான் 100%. கரெக்டா? அப்ப 140% எவ்வளோ? எக்ஸ். ஓகே. இப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா என்னது? 5 வரும். இது 7 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும்? 16. 16 × 7 112 வரும். ஓகேவா? 112 ரூபா. அப்ப அந்த 800 கிராம் வந்து என்ன பண்ணிருக்கான்? 112 ரூபாய்க்கு வித்திருக்கான். ஓகேவா? ஓகே. அப்ப என்னது? 100 ரூபாய 112 ரூபாய்க்கு வித்துறான். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 12 ரூபா. அப்ப 12%. அவ்வளவுதான். சிம்பிள். முடிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி T% ப்ராஃபிட் அப்படின்னா வேல்யூவை நீங்க அஸ்யூம் பண்ணி போட்டுருங்க. 100 ரூபா காஸ்ட் பிரைஸ். அதுல இருந்து அப்படியே போட்டுருங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எந்தெந்த சம்மை எப்படி போடலாம், எப்படி போட்டா ஈஸியா இருக்கும், அதுதான் நம்ம யோசிக்கணுமே. இப்ப நீங்க அஸ்யூம் பண்ணி இதை போட்டிருக்கலாம். அஸ்யூம் நான் என்ன பண்ணேன்? 1 கிலோகிராம் 100 ரூபான்னு வச்சேன். அப்ப 800 கிராம் எவ்வளோ? 80 ரூபாய். ஓகேவா? அந்த 80 கிராம் தான் என்னது? 100%. அப்ப 140% அவன் வித்திருக்கான். அப்ப எவ்வளோ? 112 ரூபா லாபம். அப்ப 112 ரூபாயில 12 ரூபா லாபம். 12%. 12 ரூபா தான் 12%. ஓகேவா? ஏன்னா 100 rupees தானே 100%. அப்ப 112 எவ்வளோ? 112%. அப்ப எத்தனை % லாபம்? 12%. எவ்வளவுதான்? முடிஞ்சு போச்சு. A shopkeeper claims to sell 450 kilogram rice at a cost price of 40 per kilogram, but uses a weight of 900 grams instead of 1 kilogram weight. அப்ப 1 கிலோகிராம் என்ற இடத்துல என்ன அது 100 கிராம் ஏமாத்திட்டு இருக்கான்.
அப்ப 100 கிராம் 1 கிலோக்கு 100 கிராம் ஏமாத்துறோம் அப்படின்னா அப்ப 450க்கு எத்தனை கிராம் ஏமாத்திருக்கோம்? 1 கிலோகிராமுக்கு 100 கிராம் ஏமாத்துறோம். 450 கிலோக்கு எத்தனை? அப்ப 100 டிவைட் பை 1000. இது என்ன நீங்க எப்படி பண்ணலாம்? இல்ல வெயிட் பண்ணுங்க, இது வேற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. 100 கிராம் வந்து கிலோகிராமா மாத்துங்க. 0.1 1 கிலோகிராம். ஓகேவா? இந்த மாதிரி 0.1 0.1 10 டைம்ஸ் அதான் 1 கிலோகிராம். கரெக்டா? இப்ப 450 கிராம் 450 கிலோகிராம்ட்டாங்க. அப்போ 1 கிலோக்கு 100 கிராம் ஏமாத்துறோம். அப்ப 450 இன்ட்டு 0.1 போட்டோம்னா 45 கிலோகிராம். அப்ப 450 கிலோகிராம்ல அவன் ஏமாத்தந்து சீட்டிங் வந்து 45 கிலோகிராம். ஓகேவா? ஓகே, டன். He makes a profit of 2520 by selling the remaining rice in the black market. The ratio of the black market price to the original price per kilogram is. அதாவது மிச்ச ரைஸ் வந்து பிளாக் மார்க்கெட்ல 2520 ரூபா ப்ராஃபிட்ல வித்துறோம். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல வித்ததுக்கும் ஒரிஜினலுக்கும் எவ்வளவு வித்தியாசம், சரி எவ்வளவு ரேஷியோன்னு கேக்குறாங்க. பிளாக் மார்க்கெட் பிரைஸ் டு த ஒரிஜினல் பிரைஸ். அப்ப முதல் நம்ம என்ன பண்ணோம், பிளாக் மார்க்கெட்ல வித்த பிரைஸை கண்டுபிடிக்கணும். அதுல எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கான் பிளாக் மார்க்கெட்னு எழுதிப்போம். ஓகேவா? பிளாக் மார்க்கெட்ல எவ்வளவு வித்தான், குவான்டிட்டி இதை தான் ஏமாத்தலாம். அப்ப 450 கிலோ ரைஸ்ல 45 கிலோ ஏமாத்திட்டான். அப்ப பேலன்ஸ் 405 தான் வித்திருக்கான். அப்ப 45 கிலோ என்ன பண்றான், பிளாக் மார்க்கெட்ல வித்துறான். குவான்டிட்டி எத்தனை? 45 kg. ப்ராஃபிட் எவ்வளோ? 2520. ஓகேவா? இப்ப ப்ராஃபிட் 2520 ரூபான்னா அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2520 டிவைட் பை 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்ல, டிவைட் பண்ணா கிடைச்சிடும். ஓகே, 45. இது பண்ணுவோமா? 15 டேபிள் அடியுமா? 15 டேபிள் ட்ரை பண்ணி வைப்போம். 3 115 is 15 100 105 6 பேலன்ஸு. ஓகே, 15 டேபிள் வரமாட்டேது, நார்மலாவே அடிப்போம். 2520 டிவைட் பை 45 2 5 9 டேபிள் அடியும். 5 9s are 45 2 9s are 18 இங்க ஒரு 7 இருக்குமா? 8 9s are 72 0 5 5s are 25 6 5s are 30. அப்ப 56 கிலோ. அப்ப பிரைஸ் என்னது? பிரைஸ் பெர் கேஜி வந்து 56 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறான், பிளாக் மார்க்கெட் பிரைஸ் டு தி ஒரிஜினல் பிரைஸ் பெர் கிலோகிராம். அப்ப பிளாக் மார்க்கெட் பிரைஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 56 ரூபா டிவைடட் பை ரேஷியோனா டிவைடு. ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துறான்பா? 40. அது சால்வ் பண்ண ஆன்சர் அடிப்போமா? 28 20 14 10 7 5 அப்ப 7:5. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள். எவ்வளவு ஏமாத்துறான்னு கண்டுபிடிச்சா போதும், அதோட பிரைஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி போட்டலாம். இது ஒரு பேசிக் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A dishonest shopkeeper sells rices at a cost price but makes a 25% profit by using faulty weight. He decided to give a discount to attract more customers. What percent of discount should he offer to make 10% profit? அதாவது காஸ்ட் பிரைஸ் பாருங்க, 100% வச்சுப்போம். அதுல தான் அவன் விற்க போறான். ஆனா அவன் என்ன பண்றான், சேல் பண்ணக்குள்ள 25% ப்ராஃபிட் மேக் பண்றான். அப்ப செல்லிங் பிரைஸ் 1, 25% ப்ராஃபிட் மேக் பண்ணா வரும் 125. இருந்தாலும் வந்து அவன் என்ன பண்றான், கஸ்டமர் என்ன இழுக்கணுன்றதுக்காக ஏதோ டிஸ்கவுண்ட் தரான். டிஸ்கவுண்ட் கொடுக்கலையா, ஆனா அது எவ்வளவுன்னு தெரியல. அப்ப இங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் தரான், டிஸ்கவுண்ட். ஆனா செல்லிங் பிரைஸ் 2 பாருங்க, 10% ப்ராஃபிட். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கல, அந்த டிஸ்கவுண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றான். அப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கல, அவன் எவ்வளவு ஏர்ன் பண்றான்னா 10% ப்ராஃபிட். அப்ப 110%. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு 25% ப்ராஃபிட். அப்ப நெக்ஸ்ட் 10க்கும் 10% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்ப நல்லா கவனிங்க, 100 ரூபா இந்த பொருள் 125 ரூபாய்க்கு வித்திருப்பான். ஆனா அவன் இந்த 125 ரூபாயில தானே டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். இந்த 125 ரூபாயில தானே டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். அப்ப எவ்வளவு கொடுத்துருக்கான்? 125 10 ரூபாய். அப்ப 110 ரூபா. அப்ப 15 ரூபாய் -15 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அப்ப அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப 15 ஃப்ரம் எதுல இருந்து? 125 இன்டூ 100. சம்ம முடிஞ்சிச்சு. 4 5 இது வந்து 1 இது 1 3 அப்ப 12%.
அப்போ ஆன்சர் 12%. சிம்பிளா போட்டுடலாம். கொஞ்சோண்டு யோசிக்கணும். அதாவது 125 தான் டிஸ்கவுண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப எதுல இருந்து போகுது? அப்ப எவ்வளோ? ₹15. அப்ப 15 எதுல இருந்து வருது? 125. ஸோ அப்படி போட்டு நம்ம பெர்சன்டேஜ் மாத்திடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The cost price and selling price of the rice are same. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் பண்ணிட்டாங்க. டியூ டு ஃபால்ட்டி வெயிட்டிங் மிஷின் த செல்லர் earns 15% ப்ராஃபிட். அப்போ 15% ப்ராஃபிட் ஏதோ ஃபால்ட் ஆயிருக்கு. இஃப் எக்ஸ் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ், கொஸ்டின்ல பாருங்க காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1000 கிராம். அப்போ 1000 கிராம் ஓகே, அதான் ஒரு கிலோக்கு வந்து 10 ரூபாய். அந்த எக்ஸ் என்ன ஒன்றா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அது வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த மெஷின் இஸ் சேஞ்ச்டு விச் ஷோஸ் 1000 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் 950 கிராம். ஆனா இங்க பாருங்க, இந்த எக்ஸ் ருபீஸ் ஒரு கிலோ தான் எக்ஸ் ருபீஸ். பட் ஆனா மெஷின் என்ன பண்ணுது 950 கிராம், அதாவது 50 கிராம் ஏமாத்தியாச்சு. வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அதாவது ஒரு கிலோ 1000 கிராம் தான் வந்து எக்ஸ் ருபீஸ். அப்ப 1000 கிராம் தான் வந்து எக்ஸ் ருபீஸ். அப்ப 950 கிராம் எவ்வளோ கொஸ்டின், இதை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இது, இந்த கொஸ்டின் ஈக்குவல் டு 950 இன்டூ எக்ஸ் டிவைட் பை 1000 வருமா? ஓகே, இது சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல். 95 டிவைட் பை 100 வருமா? அப்ப என்னது 95 எக்ஸ் டிவைட் பை 100. இது எதோட பிரைஸ்? எதோட பிரைஸ்? 950 கிராமோட பிரைஸ். 950 கிராமோட பிரைஸ். ஓகே, இதுதான் உண்மையான காஸ்ட் பிரைஸ். ஆனா அவர் வந்து 15% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாரு. எதுல இருந்து ஏர்ன் பண்ணிருப்பாரு? இதுல இருந்து தானே ஏர்ன் பண்ணிருப்பாரு. அப்ப 95 எக்ஸ் டிவைட் பை 100 இன்டூ 15% லாபம். அப்போ 115 பை 100. ஓகேவா, இது சால்வ் பண்ணுவோமா? கீழே நான் ஏன் அதை அடிக்கலன்னா, இங்க ஒரு 0 இங்க 2 0 இருக்கா, 4 0 தள்ளி புள்ளி வச்சிரும். அதுக்காக தான் நான் சிம்பிளிஃபை பண்ணாம வந்துட்டு இருக்கேன். இப்போ 115 இன்டூ 95 மல்டிபிள் பண்ணுங்க. 9 5 சார் 45, 5 9 சாரி தப்பா போடுறோம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. $95 115, 5 5 சார் 25, 5 1 5 7 5 9 5 சார் 45, 9 1 சார் 9 13, 9 1 சார் 9 10, 5 7 5 12, 5 3 8 9 0 1095 10,925 டிவைட் பை 0 0 0 0 வருமா? இப்போ 1 2 3 4 4 0 தள்ளி புள்ளி வச்சலாம். அப்போ 1.0925 எக்ஸ். எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ இங்க எதுவுமே கொடுக்கல. இந்த எக்ஸை வச்சு நம்ம கூட விளாடுறாங்க. அந்த எக்ஸ் தான் பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரைஸ் அது ஏதோ ஒரு 10 ரூபாயோ நீங்க கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10 ரூபா கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ணா ஒண்ணு ஆப்ஷன்லயே 10 ரூபா சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுதான் பிரைஸ். அந்த எக்ஸை வச்சு விளையாடி இருக்காங்க இந்த சம்ல. Our weighing machine shows 400 gram when the actual weight is 350 gram. The cost price of almond is 880 per kg and the packets of 200 gram are made using the faulty machine. What should be the selling price of each packet to get a profit of 25%? அதாவது ஆக்சுவல் வெயிட் என்னது? ஆக்சுவல் வெயிட் வந்து 350 கிராம். பட் ஆனால் என்ன ஷோ பண்ணுது? இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் 400 கிராம். அப்போ இது வந்து ஃபால்ஸ் வெயிட். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 50 கிராம் டிஃப்ரென்ஸு. ஓகேவா, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அல்மண்ட் இஸ் 880 per kilogram. அப்போ 1 கிலோகிராம் அல்மண்ட் எவ்வளோ? 880 rupees. அண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் 200 கிராம் மேர் மேடு. 200 கிராம் மேர் மேடு அப்படின்னா என்னது? 400 கிராம்னு காட்டுது. அப்போ 200 கிராம்னு 2 பாக்கெட், 200 கிராம் பிளஸ் 200 கிராம் சொல்லிட்டு 2 பாக்கெட் வந்து மேட் பண்றாங்க. ஆனா உண்மையான வெயிட் என்னது? இது 175 கிராம், இதுவும் என்னது 175 கிராம். ஏன்னா ஆக்சுவல் வெயிட் 350 கிராம் தானே. அப்ப 400 கிராம்னு ஏமாத்தி விற்கிறாங்க. ஓகேவா, உண்மையான வெயிட் 350, ஆனா இது வந்து 400 கிராம்னு ஏமாத்தி விற்கிறாங்க. அப்ப இதுலயும் 25 கம்மி, இதுலயும் 25 கம்மி. ஓகேவா, ஆனா உண்மையா 1 கிலோகிராம் அல்மண்ட் வந்து 880. அப்ப 1000 1 கிலோ 1000 தான் வந்து 880. அப்ப 175 எவ்வளோ? கண்டுபிடிக்கலாமா? 0க்கு 0 கேன்சல். இது 4, இது 7, இது அடிச்சோம் அப்படின்னா 22. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 154 ரூபா.
ஓகேவா? அதாவது ரூ. 154 எதோட பிரைஸ்? 175 கிராம் ஆஃப் அல்மண்டோட பிரைஸ். வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் பாக்கெட் டு கெட் எ ப்ராஃபிட் ஆஃப் 25%? அப்ப ஒவ்வொரு பாக்கெட்டும் எவ்வளோக்கு விக்கலாம்? அப்ப ஒரு பாக்கெட் தானே 175 கிராம், இன்னொரு பாக்கெட் 175 கிராம் தானே. அப்ப எவ்வளோக்கு விக்கலாம்? அப்ப அந்த 175 கிராமோட பிரைஸ் எவ்வளோ? ரூ. 154. அப்ப எவ்வளோ வேணும்? 25% ப்ராஃபிட். அப்படின்னா 125/100. அப்ப அது எப்படி எழுதலாம்? 5/4 எழுதலாமா? ஓகே, டன். அப்ப 154 இன்ட்டு இந்த 5 எப்படி எழுதலாம்? 10/2 எழுதலாமா? 10/2 சாரி 8ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால போட்டேன். இப்ப அடிங்க. 154 8 4 இது வந்து என்னது? 77. ஓகேவா? அப்ப இது அடிப்போமா? 1 4 is 4, 9 4s are 36, பாயிண்ட் என்ன பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஓகேவா? இப்போ 19 பாயிண்ட் வச்சுங்க, 0 சேர்த்தோம் அப்படின்னா இருங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். 154 இன்ட்டு 10/8 வந்துருக்குமா? இது வந்து 4 2 சார் 8, இது 77 வந்துருக்குமா? அப்போ 770/4 இருக்கும். 1 4 is 4, 1 4 is 4, பேலன்ஸ் எத்தனை? 3. இப்போ 9 4s are 36, பேலன்ஸ் 1, அங்கே நான் 2 போட்டுருங்க பாருங்க. பாயிண்ட் வச்சு 0 2, அப்போ 5. அப்போ இந்த 0 அங்கே மல்டிபிள் பண்ணால் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இந்த சைடு வந்துடும். அப்போ 192.5. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் சம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A businessman cheats by using faulty weights to the tune of 12% each time when buying and selling material. What is the rise in profit percentage using faulty weight? அப்ப பை பண்ணக்குள்ளேயும் என்னது 12% ஏமாத்திட்டான், செல் பண்ணக்குள்ளேயும் என்னது 12% ஏமாத்திட்டான். இதை நம்ம உங்களுக்கு டேரக்டா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துருக்கணும். x plus y plus xy/100. ஏன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. பை பண்ணக்குள்ளேயும் ஏமாத்திருக்கான், செல் பண்ணக்குள்ளேயும் ஏமாத்திருக்கான் போது அப்போ ப்ராஃபிட் தானே. அப்போ 12 பிளஸ் 12 பிளஸ் 12 இன்ட்டு 12 டிவைட் பை 100. 12 12 24. 12 12 எத்தனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144. அப்போ 1.44 வரும். அப்போ 24 பிளஸ் 1.44 25.44%. இது ரொம்ப சப்பையான சம், ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். A faulty weighing machine reads 1 kilogram when 900 gram is actually weighted on it. The shopkeeper marked the price of its goods by 10%, but unfortunately, he was caught by the metrology department, and then they ordered him to repair his weighing machine and gave punishment to sell the goods at 10% discount on cost price per month. If each customer is now paying 20 rupees for 1 kg, then before the raid, what amount they have paid for the same quantity? அதாவது ஒருத்தன் வந்து அதே தான் ஏமாத்துறான். 1 கிலோகிராம் வெயிட்டை வச்சு 900 கிராம்னு சொல்லி 900 கிராம் வெயிட்டை வச்சு 1 கிலோகிராம் சொல்லி ஏமாத்தி வித்துட்டு இருக்கான். ஆனா அது மட்டும் இல்லாம பிரைஸும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏத்திட்டான். மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இருக்கிறதுல இருந்து அதிகமான பிரைஸ். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க கடையில போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ நான் ஒரு துணி கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ் நான் ஒரு 100 ரூபா பொருள் வாங்கியிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அதை ஏற்றி வைப்பேன். மார்க் பிரைஸ் நீங்க எம்ஆர்பி எல்லாம் பார்த்துருப்பீங்களா, 150 ரூபான்னு வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பேன். டிஸ்கவுண்ட் 10% போட்டிருப்பேன். 10% போட்டிருப்பேன். அப்படின்னா என்னது 145 ரூபாய்க்கு விற்பேன். இதுதான் செல்லிங் பிரைஸ். அப்போ நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவன் ஒரு பிரைஸ் வச்சிருப்பான், எம்ஆர்பி பிரைஸ். அதுவும் என்னது 10% எக்ஸ்ட்ரா வைக்கிறான். பட் ஆனால் என்ன பண்றான், மாட்டிக்கிறான். மாட்டிக்கின உடனே என்ன பண்றாங்க, மெஷினை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுன்றாங்க. அப்ப சரி பண்ணக்குள்ள என்னது, இந்த 900 கிராம் தானே 1 கிலோன்னு காமிச்சுட்டு, இப்ப நெக்ஸ்ட் என்ன காமிக்கும், 900 கிராம்னு கரெக்டா காமிக்கும். அப்ப அந்த 900 கிராம் என்ன பண்ணா, அதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடு, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுன்றாரு. அப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கல, ஒவ்வொரு கஸ்டமரும் 20 ரூபா பே பண்றாங்க 1 கிலோக்கு. ஓகேவா? அப்ப பே பண்ணக்குள்ள இந்த ரைடு வரதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, ஏமாந்தாங்கல்ல, அப்ப எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, இதான் கொஸ்டின். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, வாங்க சம் போடுவோம். ஓகே, இங்க பாருங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் கஸ்டமர். இப்ப வந்து 1 கிலோகிராம் வெயிட் தான் 900 கிராம், கரெக்டா? இப்ப காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், இது ஃபால்ஸ். அப்ப 900 கிராம், இது 1 கிலோ. அவன் என்ன பண்றான், 10% ஏத்திட்டான். அப்பனா அது 1100. ஓகேவா? 1100. ஓகே, இதுதான் அந்த 1 கிலோ தான் என்னது 1100ன்னு சொல்லி ஏமாத்தி வைக்கிறோம். ஓகேவா?
ஓகே டன். ஏன்னா 10% மார்க் பிரைஸ்ன்ட்டாங்க. இப்ப மாட்டிக்கினோம். மாட்டுனதும் என்ன பண்றாங்க, மெஷின சரி பண்ண சொல்றாங்க. அப்ப இதுதானே இதான் ஃபால்ஸ் வெயிட் மெஷின் காட்டுது. ஆனா சாரி, இங்க ஃபால்ஸ்ல, இங்க ட்ரூ. இங்க ட்ரூ வெயிட். ஆனா இந்த காஸ்ட் பிரைஸ் ஃபால்ஸ் வெயிட். ஃபால்ஸ் வெயிட்னு ஏமாத்தி 1100 விக்கிறான். பட் ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல மாட்டிட்டு நீ என்ன பண்ணு, வெயிட் மிஷினை சரி பண்ணுன்றாங்க. அப்ப இதான ஃபால்ஸ் வெயிட். அப்ப இதை சரி பண்ணதும் என்ன ஆகும், இது வந்து என்ன பண்ணும், அப்ப 1 கிலோ போட்டோம்னா 900 கிராம் தான் காமிக்கும். ஓகேவா? இப்ப இந்த 900 கிராம்ல இருந்து என்ன பண்றாரு, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்றாரு. அப்ப 10% டிஸ்கவுண்ட். அப்ப 900ல 10% எவ்வளவு, 90. 90 போயிடுச்சுன்னா அது 810 ரூபாய். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல்ஸ் பண்ணன்றார். ஓகேவா? அப்ப 810 ஆயிடும். 810 ரூபாய் கிடையாது, 810 ஆயிடும். ஓகே. இப்ப இந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க, பேயிங் 20 ஃபார் 1 கேஜி. 1 கேஜின்னும் போது இந்த 900 கிராமுக்கு தான் 810. அப்ப 1 கிலோக்கும் அது 810 ஈக்குவல் ஆயிடும். ஓகேவா? சோ நீங்க இதை நீங்க வந்து இப்படி போடணும், 900 தான் வந்து 810 அப்படின்னா 1000 எவ்வளோன்னு போட்டா 1 கிலோ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு அது தேவையில்ல. ஏன்னா இதான் ஈக்குவல் ஆயிடுச்சுல, கரெக்ட் பண்ணியாச்சுல நம்ம. ஸோ அதனால அதை நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப 810 ரூபாய், 810 கிராமுக்கு மக்கள் எவ்வளவு பே பண்றாங்க, 20 ரூபாய் பே பண்றாங்க. ஓகேவா? இப்ப அவங்க பிஃபோர் ரைடுக்கு எவ்வளவு பே பண்ணியிருந்தாங்க, மார்க்கெட் பிரைஸ் 1100 தானே பே பண்ணியிருந்தாங்க. அப்ப 1100 பே பண்ணியிருந்தாங்க. அப்ப 1100 எவ்வளோ, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. 0க்கு 0 கேன்சலா, இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 2200/81 வருமா? ஓகே. இப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட்டா அடிக்கலாம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் சேமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், நார்மல் மெத்தட் தான் போய் ஆகணும். 81 ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் எடுத்துப்போமா. 80 × 3 240. அப்ப கண்டிப்பா வராது, 2 டைம் தான் வரும். அப்ப 162. இப்ப இங்க 38 58 இருக்கும். ஓகேவா? இப்ப 0 எடுத்துப்போம். இப்ப 80 × 5 எத்தனை, 80 × 5 எத்தனை, 400. அப்ப 8 7s are 56 வருது. அப்ப 56 போடலாம். 8 7s are 56. 56 வந்தாலும் 8 8s are 64 ஆயிடும்ல. சாரி, இங்க 8 தான் இருக்குல்ல. அப்ப 7 போடலாம். அப்ப 7 8s are 56. அப்ப 80 × 7 எவ்வளோ, 560. அப்போ 1 × 7 இது, அப்ப 567 வருது. அப்ப 7 5 6 7. அப்ப 27 எங்க இருக்கு? அப்ப சியும் கிடையாது, டியும் கிடையாது. இப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். பாயிண்ட் வச்சுக்கலாமா, 0 சேர்த்துக்கலாம். அப்போ 1 தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப ஜஸ்ட் நீங்க அதை கிராக் பண்ணிட்டுனா போதும். அதாவது இந்த மிஷின்ல அவன் வந்து 100 கிராம் ஆட்டையை போடுறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய எம்ஆர்பி பிரைஸ் ஏற்றி விற்கிறான். அப்ப 900 கிராம் என்னது, ஆக்சுவலா காஸ்ட் பிரைஸ்க்கும் விற்கலாம் அவன். ஓகேவா? எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்பா. ஓகேவா? 100 ரூபாய் 1 கிலோ. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏமாத்துறான். 900 கிராம். ஆனா அது 1 கிலோன்னு சொல்லி காட்டுது. அப்ப அந்த 900 கிராம் எவ்வளவா இருக்கும், 90 ரூபாய் இருக்குமா? அது மட்டும் இல்லாம காஸ்ட் பிரைஸ் கூட விற்கல, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு விற்கிறான், 110 ரூபாய்க்கு விற்கிறான். கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு லாபம், 20 ரூபாய் கிட்ட லாபம். ஆனா இது நம்ம ஜஸ்ட் அசம்ஷன்ல. ஓகேவா? 20 ரூபாய் கிட்ட லாபம். இப்ப வந்து மாட்டிக்கணும். மாட்டினதும் என்ன பண்ணும், இந்த 1 கிலோன்னு சொல்லி தானே ஏமாத்தி வைக்கிறான். அந்த 1 கிலோ என்ன ஆகும், அவன் சரி பண்ணிட்டாங்க. இப்ப 900 கிராம் தானே ஆகும். ஸோ அப்ப 900 கிராம் ஆகக்குள்ள இப்ப நீ ஏமாத்தனல, அதுக்கு ஃபைன் கட்டு. எவ்வளோ, 10% ஆஃபர் கொடு. அதுவும் இல்லாம நீ 20 ரூபாய்க்கு தான் விற்கணும்ட்டாங்க. அப்ப விற்கக்குள்ள எப்படி போடுறாங்க, அதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மு கொஞ்சம் லைட்டா கிராக் பண்ணா சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த டிஸ்ஆனஸ்ட் சம்மு இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். தேங்க்யூ.